அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்செட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ கான்செப்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடியூ ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிடியூன்றது என்னென்னா an amount of function f which fails to be analytic at z equal to z naught is called residue. Okay, இது நான் புரிஞ்சிக்கிட்ட டெஃபினிஷன் என்னென்னா an amount of function which fails to be analytic at z naught is called residue. ஸோ ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் எப்போ அனாலிட்டிக் சொல்லுவோம், ஒரு பாயிண்டில் ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருந்தால் அதனுடைய சம் நெய்பர்ஹுட்டில் வந்து த்ரோட்டாக அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருந்துச்சுன்னா அது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த அனாலிட்டிக் கண்டிஷனை ஃபெயில் பண்ணுற அமௌண்ட்டு தான் என்னுடைய ரெசிடியூன்னு நான் சொல்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெசிடியூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனுடைய சிங்குலாரிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சிங்குலாரிட்டி தெரிஞ்சால் நம்மளால் ரெசிடியூக்கு போக முடியும். ஸோ அப்போ சிங்குலாரிட்டி மீன்ஸ் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் அனாலிட்டிசிட்டியை ஃபெயில் பண்ணுது அந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து கோஷன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் சப்போஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சம் பி ஆஃப் இசட் டிவைடட் பை கியூ ஆஃப் இசட் இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதனுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் வந்து எங்கே ஜீரோ ஆகுதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருக்கும். டு ஃபைண்ட் சிங்குலாரிட்டி ஆஃப் எஃப் put q of z equal to 0. that's all. ஸோ q of z எங்கே வேனிஷ் ஆகுதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு என்னவாக இருக்கும், சிங்குலர் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ அந்த சிங்குலாரிட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா போலாக பார்ப்போம், ரிமூவபுளாக பார்ப்போம், எசென்ஷியலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்குலர் பாயிண்ட்ஸ் வந்து ரிமூவபுளாக இருக்குது அப்படின்னா என்ன கண்டிஷன்? ரிமூவபுள்னா என்ன அர்த்தம்? எஃப் இஸ் டிஃபைன்டாக இருக்கணும் அண்டு எஃப் இஸ் அனாலிட்டிக் அட் இசட் நாட்டாக இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் அட் இசட் நாட்டாக இருக்கணும் அண்ட் எஃப் இஸ் டிஃபைன்ட் அட் இசட் நாட்டாக இருந்தால் அது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சைன் இசட் பை இசட் இது நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இதனுடைய சிங்குலாரிட்டி பார்த்திங்கன்னா இசட் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா இந்த டினாமினேட்டர் எங்கே வேனிஷ் ஆகுதோ அதுதான் என்னுடைய சிங்குலாரிட்டி இல்லைங்களா? பட் இந்த 0ல் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்தால் அனாலிட்டிக் தான். எப்படி அனாலிட்டிக் கொண்டு வர முடியும்? ஜஸ்ட் இதை வந்து z மைனஸ் z³ ஃபேக்டோரியல் ப்ளஸ் z⁵/5 ஃபேக்டோரியல் மைனஸ் போயிட்டு டிவைடட் பை z. இதை ரிமூவ் பண்ணி விட்டிங்கன்னா எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு 1 மைனஸ் z² ஃபேக்டோரியல் ப்ளஸ் z⁴/5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன் ஸோ ஒன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பவர் சீரியஸில் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன். இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸும் f1 f2 f3 நீங்கள் எடுத்துக்கும் போது ஈச் ஒன் கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள்னா உங்களுடைய f வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியபிள் ஆகும் ஆஸ் வெல் அஸ் அனாலிட்டிக்காக வந்துடும் அட் z ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து z ஈக்குவல் டு 0 வந்து உங்களுக்கு ரிமூவபிள். ஸோ அந்த சிங்குலர் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணி விடுறீங்க அப்படின்னா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து நீங்கள் போல் டிஃபைன் பண்ணுறீங்க. போல்ன்றது என்ன? சப்போஸ் என்னுடைய f of z can be written as some g of z divided by z minus z naught whole power n அப்படின்னா this z naught is called a pole of order n. that's all. இது சிம்பிள் டெஃபினிஷன், நான் பெருசாலாம் உங்களுக்கு கொடுக்கல, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போல் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு டினாமினேட்டர் வேல்யூ z minus z naught whole power n இந்த ஆர்டரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த z naught வந்து போல் ஆஃப் ஆர்டர் என்னன்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு காஸ் z பை z³ அப்படின்னா உங்களுடைய g ஆஃப் z வந்து காஸ் z, உங்களுடைய z minus z naught போடும்போது என்ன கிடைக்கும்? காஸ் z டிவைட் பை z minus 0 அந்த ஹோல் கியூப்னு எழுதுவீங்க. ஸோ அப்போ z naught ஈக்குவல் டு 0 இஸ் போல் ஆஃப் ஆர்டர் 3. தட்ஸ் ஆல். ஓகே, ஃபைன். ஸோ இது போல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போல் கண்டுபிடிக்கலாம். இதை போல் ஆர்டர் 1ல் கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு சம் z பை z minus 1 இன்ட்டு z + 2 இன்ட்டு z minus 3 அந்த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இதில் போல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் எங்கெல்லாம் வேனிஷ் ஆகும், z equal to 1 வேனிஷ் ஆகிடும், z equal to -2ல் வேனிஷ் ஆகிடும், z equal to 3லே வேனிஷ் ஆகிடும். பட் இது எல்லாமே சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் 1, இதுவும் போல் ஆஃப் ஆர்டர் 1, இங்கே போல் ஆஃப் ஆர்டர் 3. கரெக்ட்? ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் வேல்யூஸ் எங்கெல்லாம் வேனிஷ் ஆகுது அதெல்லாம் சிங்குலர் பாயிண்ட்ஸ். அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சம் g of z divided by z minus z0 whole power n. நீங்கள் என்ன எவ்வளோ ஃபேக்டர்ஸ் வேணால் இருக்கலாம். இந்த ஃபேக்டர்ஸ் பவர் ஆர்டராக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அந்த z0 வந்து உங்களுடைய சிங்குலர் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கணும். இது வந்து போலோட டெஃபினிஷன். ஸோ எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன? எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, a singular point f is z0 is said to be essential singularity of f of z அப்படின்னா இந்த லாரன்ஸ் சீரிஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் வந்து இன்ஃபினிட் டேர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கணும் அந்த z0. அதாவது suppose my f of z can be written as in the Lorentz form 1 by z minus z0 plus some k1 times some k0 times 1 by z minus z0 k1 times z minus z0 whole square plus k3 times z minus z0 whole cube plus and so on. ஸோ இந்த நெகட்டிவ் பவர்ஸ், அதாவது z minus z0 உடைய நெகட்டிவ் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கே 2, இங்கே 3. இது நியூமரேட்டர் கொண்டு போகும்போது z minus z0 whole power minus 1, z minus z0 whole power minus 2, z minus z0 whole power minus 3. ஸோ அந்த ஆர்டரில் போகும். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்க்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா இந்த z0 இஸ் கால்டு எசென்ஷியல். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமே. என்னென்னா சப்போஸ் f of z equal to sin of 1 by z. நமக்கு தெரியும் sin z உடைய லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷன் அட் z equal to 0 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு sin zக்கு z minus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial minus and so on. ஸோ இங்கே z sin 1 by z உட்கார வைக்கிறீங்க. அப்போ நான் ஆகும் 1 by z minus 1 by z cube into 1 by 3 factorial plus 1 by z power 5 into 5 factorial plus and so on minus and so on. கரெக்ட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z பாருங்கள். இது z power minus 1, z power minus 3, z power minus 5 அப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் உட்காரதால z equal to 0 is an essential. ஓகே, ஸோ நான் சில ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறேன் எசென்ஷியலுக்கு. இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். sin of 1 by z minus 1 f of z equal to cos of 1 by z minus 1 whole square f of z equal to e power 1 by z minus 1. இதில் z equal to 1 தான் சிங்குலர் பாயிண்ட்ஸு. இது எசென்ஷியல் சிங்குலாரிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ f of z equal to z cube into sin of 1 by z power 4. ஸோ இதில் வந்து z equal to 0 தான் உங்களோட சிங்குலர் பாயிண்ட்ஸு, அதுவும் எசென்ஷியலாக இருக்கும். ஸோ இது போல் எல்லா எக்ஸாம்பிளுக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எசென்ஷியல் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஓன் தாட்டில் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன், போல் ஆஃப் த ஃபங்க்ஷன், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியாஸ்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு சீட் ப்ராப்ளம் ரெடி பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு சீட் ஆஃப் ப்ராப்ளம் இது எல்லாமே ரிமூவபிள் வரும், இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாமே எசென்ஷியல் வரும், இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போல் வரும்ன்றதை சொல்லிட்டீங்க. நான் இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். f of z equal to z cube sin z divided by z power 4. So at z equal to 0 nature of singularity என்னன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். அடுத்து to f of z equal to z square into sin of 1 by z at z equal to 0 nature of the singularity என்னன்றதை பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது இதனுடைய ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ரெசிடியூ கண்டுபிடிக்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுவும் கமெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்கேஸ் நீங்கள் என்ன டஃப்பாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட நோ ப்ராப்ளம், உங்களுடைய ப்ராப்ளம் கமெண்டில் கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எய்தர் பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, டிஎன்செட், மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எந்த எக்ஸாமுக்கும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 9384686847 அதாவது ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருவோம், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுடைய எய்ம் என்னென்னா மேக்ஸிமம் நாங்கள் பண்ணுற ஒர்க் என்னன்றது என்னென்னா
எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்குறது தான். அப்புறம் யூடியூப் சேனலில் வீடியோ கொடுக்குறது. நாங்கள் கிளாஸஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணால் இன்கேஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் எங்களுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.